மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த மாதம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை செய்யலாம் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்குது. அதனால் வீடு, அதாவது கிரகாரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. வீடு பால் காய்ச்சறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை எதுவும் செய்யக்கூடாது. வைகாசி மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா 18/5/2025. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். அது ராகு கேது பெயர்ச்சி பலனாக தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள், அதாவது கிரக வீடு மனை கொள்வதற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போடுறாங்க இல்லையா, வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போடக்கூடிய நாள். அந்த நாள் வாஸ்து, அதாவது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ இந்த வைகாசி மாதம் வருது, அன்றைய தினம் பூமி பூஜை போடுவதற்கு, அதாவது வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 26ஆம் தேதி வைகாசி விசாகம், அதாவது விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானை பிறந்தது. இந்த வைகாசி விசாகத்தன்று புனித நீராடம் செய்யும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் விலகும். அதாவது பார்த்திங்கன்னா கடல்லையோ குளத்துலையோ ஆறு 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 அதாவது தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆறு அல்லது கடல் கடல் தான் கரெக்டான இடம். புனித நீராடல் அப்படிங்கிறது கடல் தான் கரெக்டான இடம். அப்போ கடலில் புனித நீராடும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் விலகும் இந்த வைகாசி விசாகத்தன்று. அப்போ அன்றைய தினம் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் வைகாசி விசாகம் வருது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் துர்காதேவியும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, இந்த மாதிரியான செல்வ செழிப்பு, நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானையும் அதே போல் துர்காதேவி வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா புதன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ 1க்கும் 4க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 9ஆம் தேதி வரை. பொதுவாக ராசிநாதன் 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். ஏன் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்போ ராசிநாதன் 11ல் இருக்காருன்னா என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கும். அதாவது நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராசிநாதன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்காருன்னா வீடு நிலம் இது சம்பந்தமான லாபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனத்தை தொழிலாக செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு லாபம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பூமி சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 4ஆம் இடத்ததிபதி. அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அபிலாஷைகள் என்ன நினைக்கிறவங்களோ அது நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிப்பார். ராசிநாதன் 12ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா நிறைய அலைச்சல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் திருச்சலோடு இருக்கும், பயணங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது பயணஸ்தானம். வெளிநாடு சம்பந்தமான முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மறைந்து வாழ்தல், பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல கம்பெனியில் நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான தொலைதூர பயணம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா விரயங்கள், அதற்காக சில விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது பயணங்களுக்காக. அதே போல் பார்த்திங்கன்னா ராசிநாதன் 12ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பயணங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் 4ஆம் இடத்து அதிபதியும். ஆனால் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அங்கே குருவோடு இருக்கிறார். ஜென்ம குருவுடைய பாதிப்புடைய கெடுபலன் குறையும். உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று 23ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி அப்படின்னா அதாவது நல்ல
தெளிவான சிந்தனை, மன அழுத்தம் இல்லாம தெளிவான சிந்தனை, அதாவது சிந்தனை, செயல்திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அமைப்பு, மனம் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ராசிநாதன் தான் ராசிநாதன் ராசியில இருக்கும்போது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு இது வந்தாலும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 23ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாட்டு சம்பந்தமான ஸ்தானம். இப்ப இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் யாரு அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி சஞ்சரிப்பது யோகம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். தொழில் 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்ப அந்தஸ்து, கௌரவம், பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியோ, பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய புகழ், அந்தஸ்துக்கு உயரக்கூடிய அமைப்பு, பெண்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், 10ஆம் இடம் தொழிலால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க 12ஆம் இடத்து அதிபதியும் அவரு தான் இல்லையா? அப்ப 12ஆம் இடத்து அதிபதி 10ல இருக்காரு அப்படின்னா, தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது தொழிலுக்காக ஒரு தொகை வந்து முடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்திறன். நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம மனசுல என்ன வருது அப்படிங்கிறது 5ஆம் இடம். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். ஏன்னா அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த ஈர்ப்பு விதிலாம் சொல்றாங்க இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த இதெல்லாம் செயல்படக்கூடிய காலம் வந்து 5, 11 சம்மந்தப்படும் பொழுது தான். இப்போ இந்த 5, 11 சம்மந்தப்படுறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதாவது நம்மளுடைய அபிலாஷைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு, எதுவும் லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகம். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னா தொழில் சம்பந்தமான அனுகூலங்கள், ஆதாயங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான யோக பலன்களும் சொல்லலாம். அடுத்ததாக இப்போ சுக்கிரனும் இப்போ அனுகூலமாக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6, 11 கூடியவர். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் கூடியவர் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். ஆனால் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைனா 23ஆம் தேதி வரை நீச்சமாகி சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல. பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 2ல் சஞ்சரிக்கிறாருன்னா வார்த்தைகளில் கவனம் தேவை. அதாவது சுடுசொல்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா 2, 11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பொருள் வரவு, இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் செய்யும். ஆனால் செவ்வாய் நீச்சம் இல்லையா? அப்போ 23ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பொதுவாக வெற்றி கிரகம் செவ்வாய், இளைய சகோதர கிரகம் செவ்வாய். அப்போ 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள்ல அவங்க வழி ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா வெற்றி கிரகம் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எடுத்த காரியத்திலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நிலம் இட சம்பந்தமாக பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய அரசு வழி புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை 23ஆம் தேதிக்கு பிறகும் செவ்வாய் செய்ய போகிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி, அந்த 3ஆம் இடத்திற்கு உரியவர். அந்த 3ஆம் இடத்திற்கு உரியவர் யார் அப்படின்னா சூரியன். சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம், அயன, சயன, போகஸ்தானம். அப்போ இந்த 12ஆம் இடத்துல 3ஆம் இடத்து அதிபதி சஞ்சரிக்கிறார் அப்படின்னா இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. இந்த பத்திரப்பதிவு ஒப்பந்தம் இதற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு. ஏதாவது பத்திரப்பதிவு நடக்கும், அதனால செலவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து அதற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த 3ஆம் இடத்தை
அதிபதி 12ல தான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக 2 தடவ, 3 தடவ அலையக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதாவது இப்போ ஒரு விஷயத்துக்காக ஒரு தடவ போயிட்டு, சரி நாளைக்கு வா, மறுபடியும் போய் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக ஒரு 2 தடவ, 3 தடவ அலையக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். இந்த 3ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கும் பொழுது. ஆனா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல கை கொடுக்கும் இந்த 3ஆம் இடத்து அதிபதி 12ல இருக்கும் பொழுது. ஏன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது 3ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் மாசத்தோட பிற்பகுதியில ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறுகிறார். அது ஒரு யோகம். அடுத்ததா 5, 11 அதாவது பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 10ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிச்சாலும், பிறகு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப 5, 11 சம்பந்தப்படும் பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி செயல்பட்டு, நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய மாசமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாசம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.